அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஆமென். இப்ப இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நான் மனுஷ பாஷை அப்படின்னா அந்நிய பாஷை, தூதர் பாஷை ஒண்ணு இருக்கு, தூதர் பாஷை ஒண்ணு இருக்கு, மனுஷர்கள் தேவனுடைய ஆவியில நிரம்பி பேசுகிற பாஷை ஒண்ணு இருக்கு. இந்த பாஷைகளை நான் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்பு இல்லாம நீங்க அந்நிய பாஷையை பேசினாலும் அதுக்கு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. உண்மையான தேவனுடைய அன்பு இருதயத்தில் இல்லாம யார் மேலேயோ கசப்போ விரோதமோ பகையோ கூட இருக்கிறவங்க மேல, இல்ல உங்கள் உறவுகள் மேல கசப்புகள் விரோதங்கள் பகைகளை நாம் வைத்துக் கொண்டு நம் அந்நிய பாஷையை பேச ஆரம்பித்தோம்னா அந்த பாஷைக்கு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அதனால்தான் பவுல் சொல்றாரு, வரங்கள் எல்லாம் அன்புக்காக அன்பின் மூலமாக செயல்படும் வழியாக கத்தர் கொடுத்திருக்கார். அல்லேலூயா. அந்த அன்பில் இருந்துதான் அந்த வரங்களை நீ ஆக்டிவேட் பண்ண முடியும்.